சரி, last class we discussed how to bring these premises from the compound statement. The compound statement வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த premises எல்லாம் calculate பண்ணிருக்கோம். சரிதா? Here they have given the conclusion. P is the conclusion. By using indirect method we have to solve. இப்போ क्वेश्चनல இந்த மாதிரி premises கொடுத்திருப்பாங்க, conclusions இருக்கும். Prove by using indirect method அப்படினு கேக்குறாங்க. அப்படினா என்ன செய்யணும், conclusions இருக்குலடே, conclusion அத வந்து எப்படி இருக்கணும், negation போட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடண்ட் வந்து இப்போ ராஜா அப்படின்னு ஒரு ஸ்டூடண்ட் இருக்கான், இவன் வந்து நல்லா படிப்பான், இல்லட்டா அவன் வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து கன்க்ளூஷன் இருக்குது. கன்க்ளூஷன் இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணணும். இன்டைரக்ட் மெத்தட்ல ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் அப்படியே எடுக்கணும். ராஜா ஃபெயில்டு இன் தி எக்ஸாம் எழுதும். ராஜா ஃபெயில்டு இன் தி எக்ஸாம். திரும்ப வந்து ப்ரிமிசஸ், இதுக்கு பேர் தான் என்னது, ப்ரிமிசஸ். இதெல்லாம் ஒரு பாஸ்கெட்ல இருக்கும். ப்ரிமிசஸ் எல்லாமே ஒரு பாஸ்கெட்ல இருக்கும். ஸோ அந்த ப்ரிமிசஸ் வந்து என்ன செய்யறோம், செக் பண்றோம். இன்டர்னல் மார்க்ஸ் செக் பண்றோம். சரிதா? ஃபர்ஸ்ட் இன்டர்னல், செகண்ட் இன்டர்னல், யூனிவர்சிட்டி மார்க்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறோம். எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை நெகட்டிவா எடுத்திருப்போம். ராஜா வந்து ஃபெயில் ஆயிட்டான்னு எடுத்திருப்போம். ஆக்சுவல் கன்க்ளூஷன் எப்படி இருக்கும், பாஸ். பட் நம்ம இன்டைரக்ட் மெத்தட்ல ப்ரூஃப் பண்ண என்ன செய்யணும், நெகட்டிவ்ல எடுக்கணும். சரிதா? ஸோ நெகட்டிவ்ல எடுக்கிறோம். நம்ம ப்ரிமிசஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்ல எப்படி வருது, எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு எப்படி வரும், கான்ட்ரடிக்ஷனா வரும். சரிதா? இது சப்போஸ் இது வந்து P தான் ஆன்சர். இன்டைரக்ட் மெத்தட்ல நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம், நெகேஷன் ஆஃப் P, அதாவது நெகட்டிவ் B க்கு நேர் ஆப்போசிட் நெகேஷன் ஆஃப் P ன்னு எடுக்கிறோம். லாஸ்ட்ல வந்தாச்சுன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் வரும். சரிதா? அப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா அப்ப எது வந்து கரெக்ட், P வந்து கரெக்ட், நெகேஷன் P ராங். ஏன்னா நெகேஷன் P ன்னு எடுத்து வந்து ராங்ல வந்து முடியுது. சரிதா? சோ இதுதான் இன்டைரக்ட் ப்ரூஃப். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது கன்க்ளூஷன். இதை லாஜிக்கலா ப்ரூஃப் பண்ணு பை யூசிங் இன்டைரக்ட் மெத்தட். இதான் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன செய்யணும், பாஸ் பண்ணல அதாவது ஃபெயில் அப்படின்னு எடுக்கிறோம். அதான் இன்டைரக்டா எடுக்கிறோம், ஃபெயில். ஒவ்வொன்றா செக் பண்றோம். தட் இஸ் இந்த ப்ரிமிசஸ்லாம் வச்சு செக் பண்றோம். செக் பண்ணி லாஸ்ட் ஸ்டேஜ்ல வரும்போது ஃபால்ஸ்னு வந்து முடியுது. லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி முடியுது, ஃபால்ஸ். நீ எப்படி எடுத்தனால ஃபால்ஸ் வந்துச்சு, ஃபெயில் எடுத்தனால ஃபால்ஸ் வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் என்னது, பாஸ்னு மீனிங். சரிதா? சோ இதுதான் வந்து இன்டைரக்ட் மெத்தட் இப்போ யூஸ் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து அந்த கண்டென்ட் ஆஃப் தட் இஸ் ஸ்டேட்மெண்ட், ஹோல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ப்ரிமிசஸ் we converted into premises. சரிதா? சரி பாருங்க, listen carefully. நம்ம நிறைய ரூல்ஸ் தான் வச்சிருக்கோம்ல, எல்லாரும் அந்த ரூல்ஸ் எடுத்து எழுதுவீங்க, ஒரு பேப்பர்ல வச்சிருக்கோம்ல. ஓகே, ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது என்ன மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட் क्वेश्चन பேப்பர்ல இன்டைரக்ட் மெத்தட் கொடுத்திருந்தா இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துறணும். சரிதா? பாரு, நெகேஷன் P. சரிதா? இது என்ன எடுக்கிறோம், நெகேஷன் P ன்னு எடுக்கிறோம். இது வந்து அசியூம்டு ப்ரிமிசஸ். அசியூம்டு நம்ம அசியூம் பண்றது. சரிதா? இந்த பாஸ்கெட்ல இருந்து எடுக்கும்போது ரூல் P ன்னு சொல்லுவோம். சரிதா? இந்த பாஸ்கெட்ல இருந்து எடுத்தா என்ன செய்வோம், ரூல் P. இல்ல நம்ம இதுக்கு வெளியே இருந்து எடுக்கிறோம், அதுக்கு பேரு அடிஷனல் ப்ரிமிசஸ் சொல்லுவோம், ஆர் அசியூம்டு ப்ரிமிசஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? அசியூம்டு ப்ரிமிசஸ் இல்லட்டா என்ன சொல்லுவோம், அடிஷனல் ப்ரிமிசஸ். பேப்பர்ல சாரி உங்களோட புக்ல அடிஷனல் ப்ரிமிசஸ் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ரெண்டும் ஒண்ணுதான். சரி, சோ இதுல என்ன ஆக்சுவலா சீரியல் நம்பர். இப்போ இது வந்து ரீசன் என்னன்னு சொல்லணும். அடுத்தது இது என்ன சொல்லணும், இது என்னது, என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம், போன போனத்தை பாரு. யாருமே வீட்டுல போய் புக்கை பார்க்கல.
ஸ்டேட்மெண்ட் தெரியுதா? இங்க இருக்கிறது எல்லாமே என்னது? ஸ்டேட்மெண்ட். எல்லாம் சேர்ந்து என்ன வரும்? காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சரி. ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நெகேஷன் P இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கா? இல்ல. பாக்ஸ்ல வெளிய இருந்து எடுக்கிற, இது கன்க்ளூஷன்ல எடுக்கிற, அதாவது நெகேஷன் P போட்டு எடுக்கிற பிகாஸ் இன்டைரக்ட் மெத்தட். சோ இட் இஸ் கால்ட் assumed premise. சரிதா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது 2. ஏன்னா நம்ம இந்த பாக்ஸ்ல இருந்து என்னன்னா இடக்கு கொண்டு வர போறோம். நல்லா பாத்துக்க. இதுல நெகேஷன் P என்ன இருக்குல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை அப்படியே கொண்டு வர நெகேஷன் P and negation Q tends to R and S. R and S. இது என்ன மீனிங்? ரூல் P. ரூல் ரூல் P. ரூல் P என்ன மீனிங்? இந்த பாஸ்கெட்ல இருந்து ஒண்ணா கொண்டு வரோம். தட் இஸ் இது வந்து given. சரிதா? சரி, அடுத்து நெக்ஸ்ட். ஃபைனல் ஆன்சர் எப்படி முடியணும்? ஃபால்ஸ். அது நம்ம மைண்ட்ல இருக்கணும். சரிதா? நெக்ஸ்ட் 3. இப்போ பாரு, இது வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. தெரியுதா? இது என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா நெக்ஸ்ட் ப்ரிமிசஸ் உள்ள கொண்டு வந்துரும். அது என்ன ப்ரிமிசஸ்? ரூல் P எடுக்கிற R tends to T. ரூல் P. ரூல் P. சரிதா? நமக்கு ஆக்சுவலா அந்த ப்ரிமிசஸ் 1 2 3 ஸ்டேட்மென்ட்னா கூட ஒரு ஸ்டேட்மென்ட் வருதா? அத கரெக்ட்டா நோட் பண்ணுங்க. டோட்டலி எத்தனை ப்ரிமிசஸ் இருக்குது? ஸ்டில் பண்ணுங்க. டோட்டலி how many premises? ஒரு ரூல் நமக்கு இருக்குது. நல்லா பாத்துங்க. P can be written as P or Q. இப்படி ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூலுக்கு பேர் என்னது? எழுதி போட்டுக்கணும். என்னது இந்த ரூலுக்கு பேர்? என்னது? அடிஷன். சோ இது வந்து அடிஷன். இந்த ரூலை நம்ம வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஏன்னா நல்லா கேட்டுங்க, இங்க உள்ள ப்ரிமிசஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய முடியல? அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் ஆக முடியல. தெரியுதா? சோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம செகண்ட் ஸ்டெப்ஸ்லயும் கொண்டு வந்துடலாம், தேர்ட்ல கொண்டு வரலாம், ஃபோர்த் எங்கனாலும் கொண்டு வரலாம். இப்போ நம்ம வந்து ஃபோர்த்ல கொண்டு வரோம் பாரு. நெகேஷன் P can be written as P or Q. negation P can be written as, நல்லா பாத்துக்க, P R Q தானே? P and Q வா? P and Q. நல்லா பாத்துக்க. P R and P R Q. P R Q. நல்லா லெஸ். லெட்ஸ் see பண்ணுங்க. டேய் அந்த क्वेश्चनல ஒரு சின்ன கரெக்ஷன். இது and கிடையாது R. இங்க என்ன வரும்? R. listen, negation P or negation Q அப்படி நம்ம எழுதிடலாம். எதை எழுதிடலாம்? negation P எழுதிடலாம். because by using addition rule, negation P can be written as negation P or negation Q. We can write like this by additional rule. so இந்த இடத்துல அதை எழுதிங்க. negation P or negation Q. இங்க ரூல் என்ன இருக்கு? ரூல் T. இதோட ரூல் T 1. அதான் மென்ஷன் பண்ணோம். 1 சரிதா? இப்போ அந்த சைடுல அந்த கண்டிஷன் எழுதிடலாம். P tends to P or Q. P can be written as P or Q. Converse not true. அது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். Converse not true. இப்போ ஏன் இந்த இதை நம்ம அடிஷனா கொண்டு வரோம் அப்படின்னா நல்லா பாத்துக்க. இதுல அந்த டேர்ம் இருக்குதா? இந்த ரெண்டு டேர்ம் சேமா இருந்தா என்ன செய்யலாம்? இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்? R and S கொண்டு வந்துடலாம். R and S. so 5. இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணா நல்லா கேட்டுக்க. எங்க இருக்குது? கம்பைன் பண்ணா both are same. so இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? R and எழுது. R and S. என்ன ரீசன் அதை நோட் பண்ணணும். ரூல் T எதெல்லாம் கனெக்ட் பண்ணி கொண்டு வரும்? 2 எதை கனெக்ட் பண்றோம்? 4. 2, 4. நம்ம புக்ல வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து செகண்ட் டேர்ம்ல வரும். அது never bother about that. order may change. okay, பட் கனெக்ட் பண்றத கரெக்ட்டா நோட் பண்ணிரு. ஓகேவா? சோ இது எந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? P tends to Q gives இந்த P எல்லாம்
கேன்சல் மீதி வரக்கூடிய Q வரும். அந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கமா எதை இண்டிகேட் பண்ணுது? and இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? சோ ரூல் T டாபாலஜி 2 என்ன செஞ்சிருக்கோம்? 4 கனெக்ட் பண்ணி இந்த இது கேன்சல் தெரியுதா? இந்த இது கேன்சல் ரிமைனிங் R and S. சரி, அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இது நம்ம ரூல் P ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இதை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். சரி, அப்படியே இருக்குது. இன்னும் நல்லா பாரு, அடுத்த ஒரு ரூல் இருக்குது நமக்கு 6. லாஸ்ட் ஆன்சர் ஃபால்ஸ்னு வரணும். ஃபால்ஸ் வர்றதுக்கு எப்படிலாம் வரலாம்? ஃபால்ஸ் வரதா இருந்தா எப்படி வரும்? P இருக்குதுன்னா and negation P, Q இருக்குன்னா and negation Q, R இருக்குன்னா R and negation R. அப்படி நம்ம என்ன செய்யணும்? அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் அது என்னது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா கன்வெர்ட் ஆகும். சரி, இங்க R tends to T நம்ம அட்வான்ஸாவே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? யூஸ் பண்ணிருக்க. இப்ப அடுத்தது நல்லா பாத்துக்க. R and S இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்ம நேத்து அடிஷனல் அதே ப்ரீமிசஸ் தான். R and S can be written as எப்படி எழுதலாம்? R னு எழுதிரலாம். கரெக்ட் தானா? R னு எழுதிரலாம். இதே ஸ்டேட்மெண்டா நம்ம எப்படி எழுதிரலாம்? S ரெண்டாவும் எழுதிரலாம். R னு எழுதிரலாம். என்ன சொல்லலாம்? we can write S. சோ அப்ப இதுல இருந்து நம்ம எதை சூஸ் பண்ணிக்க? R சூஸ் பண்ணிக்க. அடுத்த ஸ்டேஜ்ல S எழுதலாம். பட் அது வந்து நோ நீட், இங்கே அப்ளை ஆகாது. R மட்டும் எடுங்க. R எடுக்க போற இது மாதிரி பார்க்கணும். இங்க R வருதா? என்ன இருக்குல்ல? R வருதுல்ல? சோ அப்ப இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது R என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி யார் வந்துருவா? T வந்துருவார். தெரியுதா? R கேன்சல் ஆகி என்ன வரும்? T வரும். நீ கேட்கலாம், சார் R and S ல நம்ம வந்து R னு எழுதலாம், S னு எழுதலாம், அப்ப ஏன் S கொண்டு வரல? S வந்து நோ நீட், அதை வச்சு இந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணல. சோ நம்ம என்ன செஞ்சுட்ட? R எடுத்துட்ட. சரி, இப்ப பாரு கனெக்டிவிட்டி எப்படி வருதுன்னு பாரு. R நெக்ஸ்ட் இதை வந்து என்ன சொல்லுவோம்? ரூல் T. ரூல் T உடனே எங்க இருந்து இந்த ரூல் T எடுத்தோம்? 5 இருந்து எடுத்தோம். எங்க இருந்து எடுத்தோம்? 5. இங்க ரீசன் எழுதிரணும். R and S can be written as R S னு எழுதலாம். சரிதா? ஏன் இங்க S கொண்டு வரல? நமக்கு இது தேவையில்லை. ஏன்? இங்க மேல யார் இருக்கா? R தான் இருக்குது. சோ அதை வந்து இது வந்து ஒரு கேம் மாதிரி தான் வரும். பாத்துக்க, அப்படியே பார்த்து எழுதணும். சில பேருக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நிறைய வரும், சில பேருக்கு என்ன செய்யும்? ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். சரிதா? அந்த ரூல்ஸை எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்றோமோ அந்த படி வரும். பட் நம்ம ஆன்சர் நம்மளுக்கு வரணும். சரி, ஸோ இது வந்து நம்ம 6th ஸ்டேஜ்ல இந்த R வந்துருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த சைடு எழுதுறேன். இதை வந்து சைட்ல நம்ம உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நோட் பண்ணது ஏற்கனவே, அது எல்லாமே பேப்பர்ல எழுதி வச்சிருக்க ரூல்ஸ் எல்லாமே. சரிதா? சரி, அடுத்தது 6th 7th வந்து என்ன இருக்கு? பாஸ்கெட்ல இருந்து எடுக்கிற யாரா எடுக்கிற நெகேஷன் T கொண்டு வர. நெகேஷன் T. அதுக்கு ரீசன் என்ன எழுதணும்? ரூல் P. சரிதா? நெகேஷன் T, ரூல் P. அடுத்தது நெக்ஸ்ட் இல்ல, இந்த ஸ்டெப்பை கேன்சல் பண்ணி விட்டுருவோமா? அதுக்கு அடுத்தது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அப்படிதானே? இதுக்கு நம்ம அட்வான்ஸா ப்ரீமிசஸ் யூஸ் பண்றது. நல்லா பாரு, செஸ் கேம் மாதிரி தானே இருக்குது. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிக்க. யூஸ் பண்ணா என்ன கட் ஆகும்? R என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி யார் வருவா? T வந்துருவாரு. சோ T இதை வந்து என்ன செய்யணும்? ரூல் T. நீ எதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டு அந்த இதை கொண்டு வந்த 3, இன்னொன்னு என்னது? 6. 3,6 கொண்டு வந்துட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் 8th ஸ்டெப் பாஸ்கெட்ல இருந்து எடுக்கிற. சரிதா? இது கிவன் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு பாஸ்கெட் மாதிரி வச்சுக்கு. பாஸ்கெட்ல இருந்து என்ன செய்யற? அதை எடுக்கிற. சோ அது வந்து நெகேஷன் T. பாஸ்கெட்ல இருந்து எடுத்தா அதுக்கு பேர் என்னது? ரூல் P. அதுக்கு பேர் என்னது? ரூல் P. உள்ள இருக்கக்கூடியதை பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கு பேர் என்னது? ரூல் T. பிராக்கெட்ல போடணும் எதை ரெண்டு பெர்ஃபார்ம் பண்ண. சரியா? தட் இஸ் ரூல் T. சரி, நெக்ஸ்ட் இப்ப பாரு, நம்மளுக்கு ஃபால்ஸ் ப்ரூவ் பண்ணணும். ஃபால்ஸ் ப்ரூவ் பண்ணா என்ன ஸ்டேட்மெண்ட்? P and negation P or Q and negation Q, T and negation Q, A இருந்தா A and negation A. இது எல்லாமே என்னதான் வரும்? ஃபால்ஸ் தான் வரும். இப்ப பாரு, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாமா? and போட் கனெக்ட் பண்ணிடலாமா? சோ என்ன வரும்? ஃபால்ஸ் எழுதுற. ரீசன் எழுதுற. ரூல் T.
ரூல் T ல பிராக்கெட்ல என்னெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்க? என்னது 7யும் 8யும் கனெக்ட் பண்ணிருக்க. 7யும் 8யும் கனெக்ட் பண்ணிருக்க. ஓகே தானா? இன்னொருக்கா ஒரு அவுட்லைன் ரஃபா சொல்றேன், நல்லா பாத்துக்க. ஃபர்ஸ்ட் இது வந்து இன்டைரக்ட் மெத்தட். இதுக்கு இந்த மெத்தட்ஸ்க்கு பேர் என்னது? இன்டைரக்ட் மெத்தட். இதெல்லாம் கிவன் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் என்னது? கிவன் ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் ஒரு பாஸ்கெட்டுக்குள்ள வச்சிரணும். கிவன் ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் கிவன் தந்துருவாங்க எல்லா ப்ராப்ளத்துக்கும். இப்போ லாஸ்ட் வந்து இந்த கன்க்ளூஷன் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். பட் எந்த மெத்தட் யூஸ் பண்றோம்? இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். சோ இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த கன்க்ளூஷன் அப்படியே நெகேஷனா எடுக்கணும். அப்படி இல்லைன்னு எடுக்கணும். புரியுதா? இல்லைன்னு எடுத்து எப்படி ப்ரூஃப் பண்ணணும்? லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபால்ஸ்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்ப இது ஃபால்ஸ்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிரும்? நெகேஷன் கிடையாது, அது வந்து பாசிட்டிவ். அது வந்து என்னது? பாசிட்டிவ். நெகேஷன் இல்லாம P மட்டும் தான் அதோட கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ற பாரு. இது அஸ்யூம்டு ப்ரீமிசஸ் சொல்லுவோம், ஆர் அடிஷனல் ப்ரீமிசஸ். we can use any one of the word. நெக்ஸ்ட் அடுத்தது நல்லா கேட்டுங்க. இந்த ஸ்டெப் நம்ம எழுதணும்ல, இத செகண்ட் ஸ்டெப்ல எழுதிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டோம்? அவசரப்பட்டோம். தெரியுதா? அவசரப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பாஸ்கெட்ல இருந்து இதை சூஸ் பண்ணிடுவோம். தெரியுதா? இது எங்க இருந்து எடுத்திருக்கோம்? பாஸ்கெட்ல இருந்து எடுத்திருக்கோம். அதாவது கிவன் ஸ்டேட்மெண்ட், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எடுக்கிறோம். பாஸ்கெட்ல இருந்து எடுத்தா அதோட பேர் என்னது? ரூல் P எடுத்துட்டேன். அடுத்தது இதையும் பார்த்தோம், ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால அடுத்ததை கொண்டு வரோம். பாஸ்கெட்ல திரும்ப கை வைக்கிறோம். இதை எடுத்துட்டு வர அதுக்கு பேர் என்னது? ரூல் P. அதுக்கு பிறகுதான் நம்ம ஓகே இந்த ரெண்டெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம இதுல இருந்து ஒரு ரூலை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம எதை யூஸ் பண்ணிருக்கோம்? அடிஷன் ரூல். அதை நான் கீழே நோட் பண்ணிருக்கோம். இதுக்கு பேர் என்னது? அடிஷன் ரூல். P can be written as P or Q, but P or Q cannot be written as P. ஒரு ஒண்ணே தான். தெரியுதா? அது பேக்புக்ல இருந்து செட்டுக்குளம் வரணும்னா ஒண்ணே தான். இங்க இருந்து அது போக முடியாது. தெரியுதா? P or Q வந்து நீ பாட்டு P எழுதக்கூடாது. P can be written as P or Q. சோ அப்படி இருக்கனால இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? நெகேஷன் P இருக்கு. அப்ப நெகேஷன் P can be written as நெகேஷன் P or நெகேஷன் Q. ஏன் நெகேஷன் Q போட்ட? இங்க என்ன வருது? நெகேஷன் Q. இந்த இடத்துல நெகேஷன் R வந்து என்ன செய்வ? இங்க என்ன செய்யணும்? நெகேஷன் R. அங்க பார்த்து தான் நம்ம என்ன தேவை, எப்படி கேன்சல் பண்ணணும், அப்படி பார்த்து தான் என்ன செய்யணும்? ரூல்ஸே கொண்டு வரும். தெரியுதா? சோ கொண்டு வந்துட்ட. அதுக்கு பிறகு தான் ரூல் T பிராக்கெட்ல போடணும். எதை எடுத்துட்டா ரூல் T போட்ட? நான் இருக்குல்ல, அதை எடுத்துதான் நான் ரூல் T போட்டேன். ரீசன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசனே சொல்லணும். ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட். அடுத்தது என்ன செய்யறோம்னா இந்த ரெண்டையும் என்ன செய்யறோம்? ஆபரேஷன் பண்றோம், பெர்ஃபார்ம் பண்றோம். சோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ரெண்டு சேமா இருக்கும்போது these two cancel, because அதுக்கு ரூல் இருக்குது. நல்லா பாத்துக்க. கேன்சல் ஆன உடனே எது வருது? R and S. இங்க போடுற ரூல் T. இதெல்லாம் ரெண்டையும் ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்க. 2 யாரு? இது 2. 4 this is a 4. ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகுது. அதையும் நீ கீழே நோட் பண்ணிருக்க. P கமா மீன் பண்ணது and. இந்த ரெண்டு சேம்னா இதை கட் பண்ணி விட்டுட்டு Q மட்டும் எழுதிடலாம். ஓகேவா? R and S போட்டிருக்க. R and S அதுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்குது. R and S இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? R எடுக்கலாம், R S எடுக்கலாம். எதையும் சூஸ் பண்ணலாம். S நம்ம ஏன் சூஸ் பண்ணல? நம்மளுக்கு இங்க எங்கேயுமே S வருதா? அப்படிதானே? இந்த சைடை பார்க்கணும், இந்த சைடை பார்க்காத இல்ல. சோ அதனால R சூஸ் பண்ணிருக்கேன். தெரியுதா? இப்போ பாரு, இதுல R வருது இல்ல, அப்ப இந்த ரெண்டு என்ன செய்யலாம்? கனெக்ட் பண்ணிடலாம். சோ R கனெக்ட் பண்ற என்ன இருக்கு? அதை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? R கேன்சல் ஆகி எது வருது? T. அதனால ரூல் T போட்டு 3,6 அதை இண்டிகேட் பண்ணுது. 3 என்ன இருக்கு? 3 6 இருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி T அது பார்த்தாலே டக்குன்னு தெரியுது. தெரியுதா? ஃபால்ஸ் தானே ப்ரூஃப் பண்ணணும், நம்மளுக்கு தெரியும். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ரெடி பண்ணிடலாம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதோட நெகேஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? ஃபால்ஸ் ஆயிரும். தெரியுதா? நீ பார்த்துருப்பல. இப்போ Pங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் என்ன இருக்குது? இங்க இருக்குது P அண்ட் நெகேஷன் P-னால எங்க வந்துடும்? ஃபால்ஸ் வந்துடும். இப்போ Pங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ வைக்குமே ஃபார் எக்ஸாம்பிள், நெகேஷன் P என்னவா இருக்கும்? ஃபால்ஸா இருக்கும். அப்போ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் என்ன வரும்? ஃபால்ஸ். அண்ட் கண்டிஷன்ல ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ, அதர்வைஸ் என்ன வந்துடும்? ஃபால்ஸ். அப்போ அதை நம்ம மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் பண்ணிடுது. தெரியுதா? சோ ரூல் T போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரூல் P.
ரூல் பி எதனால பாஸ்கெட் ஃப்ரம் பாஸ்கெட் வி சூஸ் அதை எப்படி சூஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரம் பாஸ்கெட்ல இருந்து எடுத்தாச்சுனால என்ன செய்யணும் பாஸ்கெட் என்ன மீனிங் given premises ஓகே அந்த சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கம்பைன் பண்ணலாம் அதுக்கு பேர் என்னது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல சரி ஓகே சோ இரும பார் நெகேஷன் டி நான் வந்தாச்சு டி இருக்குது நெகேஷன் டி ரூல் டி 7 8 ரெண்டு and போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு என்ன ஆன்சர் வருது நான் இதெல்லாம் எழுதிக்கிறேன் இன்னைக்கு and negation G gives false indirect method so negation P நம்ம எடுக்கிறோம் இங்க எப்படி வருது false அப்ப எது conclusion P is a conclusion so conclusion is P இந்த ப்ராப்ளத்தோட பியூட்டி என்ன தெரியுமா ஆன்சர்ஸ் தந்துருவாங்க தெரியுதா நீ எதுவுமே வெட்டாம எதுவுமே செய்யாம அழகா என்ன செய்ய எழுதிரு சப்போஸ் நம்ம பாத்தியா நம்ம அடிஷனல் தேவையில்லாம இதை முதல்ல கொண்டு வந்துட்டோம் கொண்டோட நீ என்ன செய்யக்கூடாது கட் பண்ணக்கூடாது இருக்கட்டு ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை அதை நீ யூஸ் பண்ணாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை அடுத்த கொண்டு வா அடுத்த ஸ்டெப்ல நீ சரி பண்ணிடு என்ன உனக்கு 9 ஸ்டெப் முடிய வேண்டிய இடத்துல ஒரு 12 ஸ்டெப் வரும் தெரியுதா அதனால ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது கட் பண்ணி பண்ணாத எடுத்து வச்சிருப்ப என்னத்தை இப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்கும் இருக்கட்டு அடுத்த வேற இருக்கு அடுத்த ஆப்போசிட் கொண்டு வா எப்படியாவது இங்க ஒண்ணு கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு லாஸ்ட்ல ஃபால்ஸ் வரணும் ரெடி பண்ணிடு ஓகேவா சரி ரைட் இது எழுதுங்க